ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்கிற ஹுண்டாய் வெர்னா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு டீசல் வண்டி. இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், இந்த வண்டி நம்ம என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லி ஒரு லோ பட்ஜெட் கார் எல்லாராலையும் வாங்கக்கூடிய லெவலில் இருக்கிற ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு நம்ம கார் கொடுத்துட்ருக்கோம். அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு டாப் மாடல் எஸ்எக்ஸ் ஆப்ஷன். ஃபோக் லேம்ப் வந்துடும். பாடிலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ அப்படியே சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சைட்லேயுமே அதே மாதிரி தாங்க, பெரிய அளவில் இதில் எதுவுமே ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப நீட்டாக இருக்குது, ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லாமல். டயர் எல்லாமே ஒரு 70% அந்த மாதிரி இருக்கும். 50 கண்டிப்பாக இருக்கும். 4 டயருமே ஒரு 50%க்கு மேலே தான் இருக்கும். அதுங்க பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் வண்டி பக்கா கண்டிஷன் அப்படின்னே சொல்லலாம். வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம். பேக் சைடு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் இல்லை. இது எல்லாமே அழுக்கு தான். ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வண்டி ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஹுண்டாய் வெர்னா 1.6 டீசல் வண்டி, பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்கும். இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்க்குறோம். லெஃப்ட் சைடுமே அப்படி தான், நல்லா தெளிவாக இருக்கும். 4 வீலுமே அலாய் வீல்ஸ் வந்துடும். அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 4 விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும். மேராக உள்ளேருந்தே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இன்டீரியரும் எக்ஸ்டீரியர் மாதிரி பக்காவாக இருக்குது. வண்டி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். கால் எல்லாமே இதில் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஏர் பேக் வந்துடும். 4 ஏர் பேக் வரும் இந்த வண்டியில் நமக்கு. டாப் ரூஃப் எல்லாம் நீட்டாக இருக்குது. இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் பேக் சீட்டுமே நீட்டாக இருக்குது. இந்த மேட்லாம் போட்டதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு க்ளீனாக இருந்த மாதிரி இருக்குது காரு. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் காமிச்சிருந்தேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸும் பார்த்துடலாம். பாருங்கள், பூட் ஸ்பேஸுமே இந்த வண்டியில் பக்காவாக இருக்கும். நிறைய லக்கேஜஸ் நம்ம உள்ளே வச்சு கொண்டு போய்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயந்தான் வெர்னா பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். பாருங்கள், இன்ஜின் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்கும். பேட்ரி எல்லாமே நமக்கு புது பேட்ரி தான். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மேஜராக எங்கேயுமே நமக்கு ஆயில் லீக் எதுவுமே இல்லாமல் பக்காவாக இருக்கும். உள்ளேயும் பாருங்கள், எங்கேயுமே ரஸ்ட்டு பெரிய அளவில் எங்கேயுமே இருக்காது. இன்ஜின் ரூமை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே அழுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்ஜின் ரூமும் நம்ம காமிச்சாச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது, அது பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2014 வெர்னா ஃப்ளூடிக் டீசல் வண்டி. ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. ப்ளஸ் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். வெர்னா டிரைவ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வெர்னா பற்றி தெரியும். ஒரு பக்காவான ஒரு ஹுண்டாய் வெர்னா தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2014, 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4,45,000 ரூபா கேட்குறோம். இதுவுமே கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் வெர்னா வேணும், தரமான கண்டிஷனில் இருக்குது வண்டி. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.